இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சின்னு. இன்றைக்கி ஈவினிங்க்கு தாங்க நாங்கள் இந்த மசாலா தோசை செஞ்சேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசித்து அதை நல்லா அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மசாலா ரெடி பண்ணின பிறகு ரெடி பண்ணிவிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். தோசையை நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம். இந்த பண்ணி வச்ச மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். நல்லா முறுமுறு நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, மசாலா தோசை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.